என் வீட்டுக்கு வருவர்கள் யாரும் சாப்பிடாம அனுப்பவே கிடையாது. உன் வீட்டுல யாராவது சாப்பிடுறாங்களா? ஒரு காப்பி வாங்கி கொடுக்குறியா? இன்னைக்கு விருந்தாளி போய் 3000 கவலை ஒரு வீட்டுக்கு போய் நீங்க தான் காய்ச்சல் வருதா? கட்சி நிர்வாகியை பார்க்க போறாங்க. வாரம் ஒரு கட்சிக்காரு என்னடா நினைக்கிற நீ? கேட்டார வளர்ச்சி மீறி விருந்தாளி என்னடா முடியும்? ஒரு விஷயம் வந்துடும். ஒன்று வராது, ஒதுக்காம வராது. எடப்பாடி ஆகிட்டு யாரு உண்மையான, யாரு வீர, யாரு கிரேயமான, யார் அளவுக்கு, யார் நேரம் நிற்பா, யார் எழுத்து நிற்பா? ஏன் அறுபதா வந்து பிடிக்கிறோம் கேட்டாங்க பார்த்து அந்த எடப்பாடி பிடிக்கிறா? இப்ப வந்து எடப்பாடி காப்பாடு கொள்ளுறாங்க கேட்டால பார்த்து நான் இருப்பேன். நீ இருப்பியா? ஓடிவிடா. நீ ஓடி போயிருவ. ஒழுக்கமா பேச. அண்ணாச்சி ஜாதி பிறப்புலாம் எல்லா ஜாதி பிறப்பு வருஷப்படி பாரு. சமதர்ம சமுதாயம் அமைக்கின்ற கட்சி அது அனைத்து இங்க தேசிய வேலை பெறக்கூடிய நிகழ்ச்சி ஏற்படுத்தாத. ஆகவே நிகழ்ச்சி வந்திருக்கின்ற பொறுப்பாளர் அத்தனை பேருடைய கடமை கெடுக்கிறேன். நீங்கள் கிறிஸ்டேஜியை பார்க்க வேண்டும். தனக்கு மரியாதை போட்டு இறங்க வேண்டும். அழைத்து பேசி நல்ல நிர்வாகிகளை போடுங்கள், நன்றி போடுங்கள். இன்றைக்கு இருக்கின்ற பொறுப்பாளர்கள் நிச்சயமாக ஆளுங்கட்சி ஆகிய அவருக்கு ஒரு இடம் அறிந்தவரை அவர்கள் இருப்பார்கள். நீங்கள் உழைங்கள். உங்களுக்கு தேவையான நல்ல பதவிகளை எடுத்து சட்டம் கொடுங்க. என்னிடத்திலே கேளுங்கள். நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். அதிமுக விட்டு போட்டு நாம் எங்கே போக முடியும்? அதிமுக துரோகம் பண்ணி எங்கே போய் யாரும் வாழ்ந்துக்கலாம்? எம்ஜிஆர் துரோகம் பண்ணி யாரும் வாழ்ந்துக்கலாம்? அம்மாவில் துரோகம் பண்ணி யாரும் வாழ்ந்துக்கலாம்? ரெட்டலைக்கு துரோகம் பண்ணி யாரும் வாழ்ந்துக்கலாம்? எடப்பாடி விட்டு வெளியேறி போறவங்கள கட்சி சேர்க்க ஒண்ணுமே வேண்டாம். இதுதான் நிலைமை. கட்சி இன்னைக்கு 3வது அத்தியாயம் எடப்பாடியாக. எடப்பாடி பரிசு கட்சி கட்சியாகவே இருக்கு. நாம் இணைந்து பணியாற்ற வேண்டிய வெற்றியை அவர் பெறப் போகிறார். அதில் நம்முடைய அவருடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அற்புதமான தேர்தல். அதிமுக ஆட்சி அவர போயிட்டு தேர்தல். எடப்பாடி முதலமைச்சராக அவர போயிட்டு தேர்தல். அவருடைய காலத்திலே ஜாதி சண்டை இல்லை, பாலியல் பலாத்காரம் இல்லை, எந்த ஊரில் பிரச்சனை இல்லை, ஓட்ட பஸ்கள் இல்லை, நல்ல ஒரு நியாயமான நேர்மையான ஆட்சி. 7 பிள்ளை சர்வே 20க்கு முன்னதாக மெடிக்கல் கல்லூரியில் படிக்கின்ற மாணவருடைய கனவை நிறைவேற்றிய முதலமைச்சர் அந்த எடப்பாடியா. ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்த தலைவர் அந்த எடப்பாடியா. 2 ஆண்டுகளில் 65 ஆர்ட்ஸ் காலேஜ்களை கொண்டு வந்த முதல்வர் அந்த எடப்பாடியா. உண்டாயில்லையா? இது சாதனை சரித்திரம். எடப்பாடி சாதனை சரித்திரம். அவருக்கு என்ன தெரியும் சொன்னார்கள்? படிக்காதவர்களை பிறந்தவர் காமராஜர் அணைகளை கட்டினார், பள்ளிக்கூடங்களை கட்டினார், கல்வியை சிறந்து வளர்ந்த தமிழகத்திற்கு அடிக்கோரிட்டவர் பிறந்தவர் காமராஜர். அவர்கள் படிக்காதவர்கள். அதே வழியிலே கல்லூரி படிப்பை தொட்டவர் நம்முடைய எடப்பாடியார். அவருக்கு தெரிஞ்ச விவசாயிகள் நிலைமை தெரியும், விவசாயிகளுடைய சூழ்நிலை புரியும். பாட்டாளர்கள் கூட்டாளி தொழிலாளர்களுடைய கஷ்டம் தெரிகின்ற காரணத்தால் பட்டாளர்களுக்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியை குறைத்தார். தீப்பொடி விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியை குறைத்தார். அச்சுத்துறை விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியை குறைத்தார். கோரிக்கை விடுத்தது கேட்கிற பாலாஜி, செய்தது அந்த எடப்பாடியார். சென்னைக்கு டெல்லிக்கு போனது அந்த ஜெயக்குமார். ஜிஎஸ்டி வரியுடைய அந்த கூட்டத்துக்கு போட சென்றோம்னா அதிமுக ஆட்சி செய்தது எடப்பாடி செய்த தீர்ப்பு எடுத்திருக்கு. சுற்றுச்சாலை, சிவகாசி சுற்றுச்சாலை, அருங்கோடு சுற்றுச்சாலை, ராஜபுரம் போன்ற அத்தனைக்கு அங்கீகாரம் கொடுத்து அரசாங்கம் வெளியிட்டு பரவலிக்க ஆட்சி அதிமுக ஆட்சி, எடப்பாடி ஆட்சி. நீங்க சிக்கர் ஓட்டுற சாச்சாவோட பாட்டுக்கு அந்த பாலுக்கு என்ன சம்பந்தம்? அதிமுக ஆட்சி எடப்பாடி காலத்திலே நாங்கள் அரசாங்கம் போட்டு பணம் ஒதுக்கல. 4 வருஷம் காலத்தை படுத்துற குற்றவாளி திமுக. திருநகர் வியாபாரத்தை கட்டவே ஆரம்பிக்கவே இல்லை. சாத்தூர் இருக்கக்கூடிய நிர்வாகம் இந்த வேலையை ஆரம்பிக்கல. எல்லாத்தையும் ஜீவோ இருக்கு. தேர்தலுக்கு 2 மாதங்கள் வெளியிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்போம் நாங்கள். படைக்க வந்த திமுக நம்மை பார்த்து தெரிகிறது. அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் ஸ்டிக்கர் ஒட்டினார்கள். மெடிக்கல் கல்லூரி கொண்டு யாரு? நாம. அடிக்கல் நடந்த எடப்பாடியார், 8 எடப்பாடியார். ஆனால் போராடியவர்கள் நாங்கள். இந்த மக்களுக்காக உண்மையாக உழைத்தவர்கள் நாங்கள். இன்னைக்கு ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து யாருன்னா திமுக.
ஸ்டாலின் ஆட்சியிலே எல்லோரும் கஷ்டப்படுகிறார்கள். இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று மக்கள் போராட ஆரம்பித்தார்கள். நேற்று செங்கோட்டையில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வரை எங்களது போராட்டம் தொடரும் என்று சொல்லி வந்திருக்கின்ற நிர்வாகிகள் அத்தனை பேரை சொல்கிறேன். நீங்கள் பூத் பொறுப்பாளர்களை, பாகை செயலாளர்கள், பாக பொறுப்பாளர்களை வேகமாக செய்து முடியுங்கள். ஏதாவது கருத்து கேட்கணும்னு சொல்ல நேரத்தில் போல் பெறுங்கள். நானும் நம்முடைய அன்பு ஜானவர்களும் நீங்கள் அழைத்த நேரத்துக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் கூப்பிட்ட நேரத்துக்கு ஓடுவதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களுக்கான பிரகாச நிறுவனத்தை அந்த நிலப்பாடு எடுத்து சொல்லி நான் உருவாக்கிக்கிறேன். 1 லட்சம் அண்ணாதிமுக உறுப்பினர்களை பச்சையை கேட்டு போராடிய தலைவி புரட்சி தலைவி. அதற்கு பிறகு 1 லட்சம் அண்ணாதிமுக உறுப்பினர்களை பச்சையை கேட்டு போட சொன்னார் தலைவர் அந்த நிலப்பாடியா. அதே நிலை மீண்டும் வரும். நீங்கள் அத்தனை பேரும் சேர்மனாக, நகராட்சி சேர்மனாக, வைஸ் சேர்மனாக, பேரூர் சேர்மனாக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, கூட்டுறவு தலைவராக, அண்ணாதிமுக எம்ஜிஆர் பக்தன், அம்மாவுடைய பக்தன், எடப்பாடி தம்பி வர வேண்டும் என்று எண்ணுகிறவன் நான். அவர்கள் தைரியமாக செல்வீர்கள், உற்சாகமாக விளையாட்டுகள். உங்களுக்கு தேவையான நல்ல பணிகளெல்லாம் நாங்கள் செய்து கொடுப்போம் என்று உறுதியாக சொல்லி எடப்பாடி ஆட்சி வரப்போகிறது. நாங்கள் தான் நகைப்படுகிறோம். அண்ணாதிமுக நகைப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியை கொடுத்து சந்தோஷமாக இருக்கிறார்கள் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி.